டிசம்பர் 18. தேவனே நமக்காக ஒரு பட்டணத்தை ஆயத்தம் செய்திருக்கிறார். பாளையத்தை விட்டு வெளியே புறம்பே அவரிடமாய் நாம் செல்ல கடவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பல உண்மையான பரிசுத்தவான்களை குறித்தும் அவர்களுக்கு உண்டான கணத்தை குறித்தும் இந்நிருபத்தின் ஆசிரியர் பட்டியலிடுகிறார். அவர் இவ்வாறாக சொல்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 வசனத்தை வாசிக்கின்றேன். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. நமக்கு முன் விசுவாச ஓட்டத்தை ஓடியவர்கள் இவர்கள் தான். இந்த தேவ மனுஷரும் தேவ மனுஷிகளும் பல விதங்களில் நமக்கு முன்பாக நல்ல எடுத்துக்காட்டுகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தபோது தங்களை அந்நியர்கள் என்றும் பரதேசிகள் என்றும் அழைத்துக் கொண்டனர். அப்படியே அறிக்கை செய்தனர். அவர்கள் இந்த பூமிக்குரியவர்களாய் வாழவில்லை. அவர்கள் இந்த பூமியின் காரியங்களையே நாடி தேடி வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தையே நாடினார்கள். அவர்கள் அதையே விரும்பி தேடினார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் பெருந்திரளாக ஜனங்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தங்களுக்கு ஒரு நிரந்தர இடம் இல்லையே என்று வலி வேதனையோடு ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்கின்றனர். எபிரேய நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிற இவர்களும் தங்களுடைய சொந்த தேசத்தை குறித்து ஏக்கத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவருடைய சொந்த தேசம் இவ்வுலகத்தில் இல்லை. அவர்கள் விரும்பி இருந்தால் அவர்கள் எங்கே இருந்து வந்தார்களோ அங்கே அவர்கள் திரும்பி சென்றிருக்க முடியும். எடுத்துக்காட்டிற்கு ஆபிரகாம் கல்தேயரின் ஊர் பட்டணத்துக்கு திரும்பி சென்றிருக்க முடியும். ஆனால் அவன் தன் மனதை முன்னோக்கி செலுத்தினான். அவன் பின்னே திரும்பி பார்க்கவில்லை. அவர்கள் மேலான பரமதேசத்தையே விரும்பினார்கள். பிறகு ஒரு அழகான வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று அழைக்கப்படுவதை குறித்து வெட்கப்படவில்லை. தேவன் நமக்காக ஒரு பட்டணத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய தேவன் என்று அழைக்கப்படுவதை குறித்து பெருமைப்படுகிறார். தேவன் அவர்களுக்காகவும் நமக்காகவும் ஒரு பட்டணத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த உலகத்தை பின்னே தள்ளிவிட்டு உம்மை நோக்கி வரும்படி நீர் என்னை அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. நான் இந்த பூமியிலே அந்நியனும் பரதேசியுமாய் வாழ்கின்றேன் என்று அறிக்கை செய்கிறேன். எனக்காக தேவன் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற பட்டணத்தையே நோக்கி இருக்கிறேன். பாளையத்துக்கு வெளியே புறம்பே அவரை நோக்கி நான் செல்கிறேன். ஆமென்.